முக்கிய செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுவதா? அண்ணா ஹசாரே கடும் எதிர்ப்பு. மூன்றாவது நாளாக தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் டெல்லியில் நாளை ஆலோசனை. தமிழ்நாட்டில் மேலும் மழை நீடிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர்கள் வீட்டில் இருந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொருட்கள் பறிமுதல். வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலுக்கு எதிராக தாம் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுபவர்களை மனநல காப்பகத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கண்டனம் தெரிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் 6வது நாளாக தொடர்கிறது. பிரதமரையும் நீதிபதிகளையும் லோக்பால் சட்ட வரம்பிற்குள் கொண்டுவர வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களும் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 6வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அண்ணா ஹசாரேவின் உடல்நிலையை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தமது போராட்டத்திற்கு RSS போன்ற அமைப்புகள் பின்னணியில் இருப்பதாக புகார் கூறுபவர்களுக்கு அண்ணா ஹசாரே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமது போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுபவர்களை மனநல காப்பகத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். லோக்பால் மசோதா தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்வதாகவும், வலுவான லோக்பால் அமைய திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்துடன் தாம் நின்றுவிடப் போவதில்லை என்றும், விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது, தேர்தல் சீர்திருத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் தமது போராட்டம் தொடரும் என்றும் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். மத்திய புலனாய்வு நிறுவனமான CBI அரசியல்வாதிகளின் பிடியில் சிக்கியிருப்பதால் லோக்பால் மசோதாவின் பயன்கள் பொதுமக்களை சென்றடையாது என்று சமூக ஆர்வலர் கிரண் பேடி கூறியுள்ளார். டெல்லியில் அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர், CBI ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படாமல் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அரசியல்வாதிகளின் பிடியில் CBI சிக்கியிருக்கும் வரை லோக்பால் மசோதா போன்றவற்றின் பயன்கள் சாமானிய மக்களை சென்றடையாது என்றும் அவர் தெரிவித்தார். और उसकी आवाज को सुन नहीं रहे, ये नहीं देख रहे वो कितनी निस्वार्थ आवाज है. ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்தி வரும் போராட்டத்தின் உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இருக்கும் அளவுக்கு மத்திய அரசுக்கு ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை என்றும் கிரண் பேடி அப்போது குறிப்பிட்டார். ரயில் கட்டணத்தை விரைவில் உயர்த்த முடிவு செய்துள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தினேஷ் திரிவேதி கூறியுள்ளார். ரயில் பயணிகளை கவரும் வகையில் ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்தில் பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தினேஷ் திரிவேதி, தற்போது ரயில்வே துறை பெரும் நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும், பயணிகள் கட்டணம் மற்றும் சரக்கு கட்டணங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். பயணிகள் மற்றும் சரக்கு கட்டணங்களை ரயில்வே பட்ஜெட்டில் இருந்து தனியாக விலக்கி வைக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் எந்த சமயத்திலும் கட்டணங்களை மாற்றி அமைக்க இயலும் என்றும் அப்போது ரயில்வே அமைச்சர் திரிவேதி யோசனை தெரிவித்தார். ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதால் தொலைதூரம் பயணம் செய்யும் பயணிகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகி உள்ளது. தென் மாநிலங்களில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் நாளை அகில இந்திய மோட்டார் காங்கிரசின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. சுங்க வரி மற்றும் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி தென்னிந்திய அளவில் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக நடைபெறுகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் வேலை நிறுத்தத்தின் காரணமாக வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரும் லாரிகள் வரத்து குறைந்துள்ளது. இதையடுத்து சர்க்கரை மூட்டைக்கு 50 ரூபாயும், பருப்பு வகைகள் மூட்டைக்கு 50 ரூபாயும் விலை உயர்ந்துள்ளன. மேலும் மிளகாய், தனியா, புளி ஆகியவற்றின் விலையும் கிலோவுக்கு 5 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு உட்பட பல்வேறு லாரி உரிமையாளர் சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாததால் காய்கறிகளின் வரத்து பாதிக்கப்படவில்லை. ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைக்குனால கொஞ்சம் சரக்கு வர்றது 2 நாள் 3 நாள் சரக்கு சேர்ந்து வந்துடுச்சு. வந்ததால எல்லாமே விலை கம்மி தான். எந்த டிமாண்டும் கிடையாது. ஸ்ட்ரைக்கால எல்லா பொருளும் வந்துடுச்சு. இதனிடையே வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா, டெல்லியில் நாளை நடைபெறும் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசிடம் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். 7 நாட்களுக்குள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை நடக்கும் எங்களுடைய கூட்டத்திலே இந்த தீர்மானத்தை நாளை மாலை வரை மத்திய அரசாங்கம் ஏற்காவிடில் அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் 7 நாட்கள் அவகாசம் கொடுத்து ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக அகில இந்தியாவிலேயே வேலைநிறுத்தத்துக்கு உண்டான ஏற்பாடை நாங்கள் செய்வதற்கு ரெடியாகி இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் பாலச்சந்திரன் கூறுகையில், கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனத்தின் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலான மழை பெய்துள்ளதாகவும், அதிகபட்சமாக சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், சோழாவரத்தில் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூரில் 8 சென்டிமீட்டர், அரக்கோணம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வெப்பச்சலனத்தின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக செம்பரம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு உண்டு. சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை இருக்கும் என்றும், ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை நகரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் வீட்டில் இருந்து 100 கோடி ரூபாய்க்கும் மேல் தங்க கட்டிகள், நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலி விளம்பரங்களால் கொள்ளை லாபம் அடித்து ஏமாற்றி வரும் சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனங்கள் மீது வரி ஏய்ப்பு செய்வதாக அடுக்கடுக்காக புகார்கள் வந்ததால் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக அதிரடி சோதனை நடத்தினார்கள். சரவணா ஸ்டோர்ஸ் கடைகளிலும் உரிமையாளர்களின் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் சுமார் 500 அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தினார்கள். இந்த சோதனையின் போது கணக்கில் காட்டப்படாத பல கோடி ரூபாய் ரொக்கப் பணமும், தங்க கட்டிகள் மற்றும் ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு 100 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் 15 கிடங்குகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட பொருட்களை கணக்கிடும் பணி நடைபெற்று வருவதால் வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு முழுமையாக இன்னும் வெளிவரவில்லை. சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனங்களைப் போலவே வரி ஏய்ப்பு செய்துள்ள நிறுவனங்களின் பட்டியலை வருமான வரித்துறை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவிலில் இருந்து மன்னர் தங்கத்தை கடத்திச் சென்றதாக கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள 5 ரகசிய அறைகள் திறக்கப்பட்டு கோடிக்கணக்கான தங்க நகை பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 6வது ரகசிய அறையை திறப்பது குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேவ பிரசன்னமும் நடத்தப்பட்டது. 6வது அறையை திறக்கக்கூடாது என்று மன்னர் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா பத்மநாப சுவாமி கோவில் பிரசாதத்தில் வைத்து தங்கத்தை கடத்தியதாக கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். கோவிலின் 6வது ரகசிய அறையை மன்னர் மார்த்தாண்டவர்மா ஏற்கனவே திறந்து பார்த்திருப்பதாகவும், ஆனால் அதிகாரிகள் திறந்தால் தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று மன்னர் இரட்டை வேடம் போடுவதாகவும் அச்சுதானந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த புகார்கள் குறித்து உரிய நேரத்தில் பதிலளிப்பேன் என்று மன்னர் மார்த்தாண்டவர்மா தெரிவித்துள்ளார். அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் மக்கள் எழுச்சி.
சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பிரம்மாண்ட பேரணி. தூத்துக்குடியில் 5 கோடி ரூபாய் கேட்டு சிறுவனை கடத்திய டிரைவர் கைது. நண்பர்களுடன் சேர்ந்து கடத்தல் நாடகம் ஆடியது அம்பலம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.